எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சமீபத்தில் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியாவுடைய A171 ரக விமானம் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 242 பேருக்கு மேல உயிரிழந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்த ஏர்கிராஃப்டுடைய மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கோர விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா தேடப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ அந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ், அதாவது கருப்பு பெட்டி அப்படிங்கறது கண்டெடுத்து அதுல இருந்து சில டேட்டா ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத ஷாக்கிங்கான சில விஷயங்கள் தெரிய வருது. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் செய்யற ஒரு சிறு தவறு தான் அப்படிங்கிறது இதுல புலப்படுற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்னு தொடர்ந்து நம்ம வீடியோல பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர் இந்தியாவுடைய இந்த போயிங் ரக ட்ரீம் லைனர் அப்படிங்கிற விமானம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏர்பிளைன் டிசைன் பண்றப்போ இல்லை இன்ஜினியரிங்லயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஏர் இந்தியா விமானத்துக்கு நடந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு மேனுவல் மிஸ்டேக், அதாவது ஹியூமன் மிஸ்டேக், ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்றாங்க. விமானம் கிளம்பினா வெறும் 10வது நொடியிலேயே ஒரு பைலட் மேடே 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 அப்படின்னு சொல்லி 3 தடவை மேடுங்கிற வார்த்தையை சொல்லி எங்களுக்கு உதவி தேவை, இந்த விமானத்தினுடைய உந்துதல் சக்தி குறையுது, விமானம் டிசெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாரு. அதாவது விமானத்துக்கு உண்டான த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விமானத்துக்கு இன்ஜினுக்கு கிடைக்கக்கூடிய பவர் ப்ராப்பரா இல்லை, அதனால ஃபிளைட் மேல் நோக்கி போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைக்குது. இந்த கண்ட்ரோல் ரூம் கிடைச்ச அடுத்த ஒரு 3 செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பிளைன் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுல முதல் கட்டமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனா இப்ப இந்த கருப்பு பெட்டியில இருந்து எடுத்திருக்கிற டேட்டால என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்காரு, ஒய் டிட் யூ கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை கேட்கிறாரு. அதாவது ஏன் நிறுத்தி வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு பைலட் என்ன சொல்றாருன்னா, ஐ டிடன்ட் டூ சோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் அப்படி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்றாரு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோமே, இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபிளைட்டுடைய இன்ஜினுக்கு தேவையான எரிபொருள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நின்றுச்சா இல்ல யாராவது நிறுத்தி வச்சுட்டாங்களா அப்படிங்கறதான் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. இதுலதான் ஒரு பைலட் கேட்காரு, ஒய் டிட் யூ கட் ஆஃப் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட்டோட இன்ஜினுக்கு தேவையான எரிபொருளை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வைக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ரன்கிற ஆப்ஷன் என்னன்னா, பெட்ரோலை திறந்து விடுற மாதிரி, அதாவது தேவையான எரிபொருளை நம்மளுடைய இன்ஜினுக்கு திறந்து விடுற மாதிரி. கட் ஆஃப் அப்படின்னா க்ளோஸ் பண்ற மாதிரி. இந்த கட் ஆஃப்ங்கிற பொசிஷன்ல எப்போ வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட் லேண்ட் ஆகி தரையில நின்றுட்டு இருக்கிற பட்சத்துல, இன்ஜினால ஆஃப் பண்ண பட்சத்துல இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற பொசிஷன்ல வைப்பாங்க. அதே மாதிரி ஃபிளைட் கிளம்புற நேரத்துல இன்ஜின் ஆன் பண்றதுக்கு முன்னால இந்த ரன் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது இன்ஜினுக்கு எரிபொருள் செலுத்துறதுக்காக அந்த ரன் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டை திருப்பி விட்டுருவாங்க. ஸோ தேவையான எரிபொருள் இன்ஜினுக்கு போகும், இன்ஜின் ஃபாஸ்டா ரன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும். இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிருச்சு. ஆகி அடுத்த 10 செகண்ட்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபிளைட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் வருது. ஸோ ரொம்ப கிளியரா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மேனுவல் எரர் அப்படின்றாங்க. யாரோ எந்த பைலட்னு தெரியல, எந்த பைலட் ஏன் இதை நீங்க கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு பேசுனதும் தெரியல. ஆனா யாரோ ஒரு பைலட் இன்ஜினுக்கு தேவையான எரிபொருள் சப்ளை ஆகிறத ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன்ல, அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிற பொசிஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது இன்னும் நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கணும். நம்ம 2 வீலர்ல பெட்ரோலை ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம், ரிசர்வ்ல வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப நாள் வீட்டில் நிறுத்த போறோம் அப்படின்னா பெட்ரோல் அந்த ஃப்ளோ ஆஃப் பண்ணி விட்டுரும். நம்ம பைக் எடுக்கிறப்போ அந்த பெட்ரோல் ஆன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நடக்கிறது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது இடையில பெட்ரோல் வண்டி நிற்கும், நம்ம பெட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் பறந்துட்டு இருக்கிற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டுக்கு இதுதான் முதல் கட்டமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தரா இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்கு, இன்னும் காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த ரிப்போர்ட்டுகளை வரும் அப்படின்னு AAIB, அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படிங்கிற நிறுவனம் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இன்னும் முழுமையா நம்மளால இந்த ஏர்கிராஃப்டோட ஆக்சிடென்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.